ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு விரிவான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக வழங்க போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி இனி வரும் காலங்களில் அனைத்து மக்களுக்குமே இலவசன்றதை அறிவிக்க போகிறாங்க. இந்த இலவசத்தை அரசு ரன் பண்ணோன்னா அதுக்கு முக்கியமான முதுகெலும்பு டிரைவர் கண்டக்டர்கள். ஸோ டிரைவர் கண்டக்டர்கள் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசி திறம்பட இயங்க முடியாது. எவ்வளோ பேர் தான் டிரைவர் கம் கண்டக்டரு, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுத்தாலும் ஆனால் அங்கே போக்குவரத்து திறம்பட கொண்டு வரணுன்னா இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களில் 3274 பேருக்கு சென்ற ஆண்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ரிசல்ட் வெளியிட்டு அதில் தேர்வு நடத்தி ரிசல்ட் வெளியிட்டு செய்முறை தேர்வு நடத்தி அதில் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டு அவங்கள சான்றிதழ் சரிபார்க்க முடிச்சுட்டு இப்போ அவங்க ட்ரைனிங்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கில் ஒரு 2500 பேர் பக்கம் உள்ளே இருக்காங்க. மீதி கொஞ்சம் பேர் 3274 இந்த வேக்கன்சிஸில் 2500 பேருக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. மீதி இருக்கிற வேக்கன்சிஸ் அப்படியே இருக்குது. ஒரு 700 பேருக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வருமா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ நிச்சயமாக செகண்ட் டிசிசியோடைய 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு 100% வரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சேஞ்சஸும் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் அருகாமையில் இருக்கிற மெடிக்கல் ஃபிட்னஸ் அரசு மருத்துவமனைக்கு சென்று மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து உங்களை நீங்களே தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் அனைத்துமே வர இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இவர்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் தான் மிகப்பெரிய திருப்பங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் இந்த டிசிசி டிரைவர் கம் கண்டக்டருடைய 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இந்த மார்ச் மாதம் ஒரு 15லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்ற மாதிரி எல்லா தரப்புலேருந்துமே அறிவிப்புகள் அனைத்தும் அள்ளி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க நேரமும் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டு அப்படின்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ டிஎன்எஸ்டிசியில் மீதி இருக்கிற நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டு வராங்க. முதற்கட்டமாக ஒரு 5 மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு அனுப்பியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. சேலம், கோவை, ஈரோடு, மதுரை இந்த மாதிரி மாவட்டங்களில் இந்த செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு போயிருக்கு. ஸோ அவர்களும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்காங்க. செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு இருக்கிறவங்க அனைவருக்குமே செய்முறை தேர்வு மீண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே வைக்க போகிறாங்க. ஸோ அப்படி சான்றிதழ் சரிபார்ப்பில் அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகள் வழங்குவாங்க. பிறகு ட்ரைனிங்கில் போட்டுருவாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த 700 பேருக்கும் மீண்டும் விரைவில் பணி நியமன ஆணைகள் வழங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. இந்த 2026 நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் 2ஐயும் சரிவர பெற்று தயார் நிலையில் தயார்படுத்தி கொள்ளுங்கள். இது இல்லை அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரைவிங் லைசன்ஸ் ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக எடுத்துக்கலாம். கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அருகே முதலுதவி சான்றிதழை பெற்று பிறகு கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.